Good afternoon. Today, as the last part of 2022 UPSC Prelims question paper discussion, we will see 10 questions that is related to environment and pollution. நம்ம 3 பாகங்களாக இந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோம். அதில் இன்றைக்கி லாஸ்ட் பார்ட். இது 2021 கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 5:5 ரேஷியோ, அதாவது organizations, schemes and policies related ஆன questions connected with the environment நம்ம 5 questions discuss பண்ணோம். அப்புறம் pollution related-ஆக 5 questions discuss பண்ணோம். ஆனால் in this 2022 question paper 7 questions have come that relates with organization, schemes and policies, and 3 questions have come related to pollution. Pollution சொல்லும்போது more of chemistry oriented-ஆ கெமிக்கல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் கேட்கப்படுறதே பொல்யூஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் லிட்டில் பிட் மோர் ஆன் தீஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பொல்யூஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸில் பார்க்கும்போது 2011 நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ், பவர் பிளான்ட், இண்டஸ்ட்ரீஸ், பயோமாஸ் பர்னிங், இண்டோர் பொல்யூஷன், இந்த மாதிரி வேரியஸ் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் பற்றி கேள்விகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ we have to concentrate little bit on those chemicals, or in other words chemical pollutants released by various sources. ஸோ இன்னைக்கு இந்த லாஸ்ட் செஷனில் we will discuss about the organization, schemes and certain policies based upon environment issues, and then some chemistry related questions that is particularly related to pollution. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 10 questions-லையும் climate action tracker, climate group, அப்புறம் polar code, World Health Organization-உடைய air quality guidelines, then Environment Protection Act, அப்புறம் வைல்ட் லைஃப் ரிலேட்டடான இந்தியன் லாஸ், தென் க்ரீன் வாஷிங் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு மார்க்கெட்டிங் பாலிசி, தென் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் பாலிஎத்திலீன் டெர்டாலேட், பெட், அந்த கெமிக்கல் ரிலேட்டடான ஒரு கேள்வி இருந்தது. தென் அபவுட் பொல்யூஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், அண்ட் ஃபைனலி ஆசிட் ரெயின். These are all the different topics which we will be discussing today based upon the 10 questions that were asked in this Prelims 2022. எல்லாமே in one way or the other they are related to environment. That is why I have put all these questions or all these topics under the broad heading of environment. We will start with this question regarding climate group. இதில் 5 statements இருக்கு and we are asked to tell which are all correct. இப்போ first statement tells that climate group is an international non-profit organization that drives climate action by building large networks and runs them. climate action drive பண்ற ஒரு non-profit organization இந்த climate group. இந்த ஒரு drive-ஐ இது எப்படி கொடுக்குதுன்னா by building large networks between nations, between states, between different organizations. இந்த நெட்வொர்க்கை இது பில்ட் பண்ணி இட் ரன்ஸ் தெம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் ஒன் டெல்ஸ் தட் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இந்த கிளைமேட் குரூப்போட பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி EP100 அப்படிங்கிற இனிஷியேட்டிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் மூணாவது பாயிண்ட், இந்த EP100 இட் பிரிங்ஸ் டுகெதர் லீடிங் கம்பெனிஸ், எல்லா லீடிங் கம்பெனிஸையும் சேர்த்து, அதாவது அந்த நெட்வொர்க்கை லீடிங் கம்பெனிஸை கொண்டு உருவாக்கி that is committed to drive innovation in energy efficiency and increasing competitiveness while delivering on emission reduction goals. அதாவது எமிஷன் ரிடக்ஷன், பொல்யூஷனுக்கு காரணமான எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலோட ஒர்க் பண்ணும்போதே எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இந்த EP100 ஒரு கோலாக இருக்குது அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். Some Indian companies are members of EP100. That is another one. And the last one is IEA, International Energy Agency, is the secretariat to the Under 2 Coalition. இந்த Under 2 Coalition அப்படிங்கிற
ஸ்கீமுக்கு செக்ரட்டேரியட்டே இந்த climate குரூப் தான். ஸோ இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் cannot be true. The International Energy Agency is not the secretariat to the under 2 coalition. Only this climate group is the secretariat. அப்போ இந்த 4 ஆப்ஷன்லையும் பார்த்தோன்னா 5 இல்லாத ஒரே ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ தி ஆன்சர் இஸ் 1, 3 and 4 ஒன்லி. அப்போ இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் which is not true is statement number 2. That is also related to International Energy Agency, IEA. இந்த climate குரூப்போட பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த EP100 லான்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த EP100 பற்றி நம்ம பார்த்தோம்னா that is a global initiative which is led by the International Non-Profit Climate Group. Climate குரூப்போட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. It has brought together 120 energy smart businesses. இப்போ இந்த EP100ல இவங்க என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எமிஷனை ரெடியூஸ் பண்ணும்போது எனர்ஜி எஃபிஷியன்சியையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது குறைவான எனர்ஜியில் எஃபிஷியண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜிஸை அடாப்ட் பண்ணணும். தேர்பை we can use energy efficiently, reduce emissions and global climate changes பாதிக்கப்படாத வகையில் இந்த பிஸ்னஸஸை நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடு தான் இந்த EP100 climate group இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. Taking energy efficiency from the boiler room to the boardroom. That is a very attractive statement. ப்ராக்டிக்கலாக பாய்லர் ரூமில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, போர்ட் ரூமில் அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனர்ஜி எஃபிஷியன்சியை நம்ம எல்லா இடத்துலையும் முக்கியமான ஒரு கோலாக எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறது இந்த EP100 ஒரு எய்ம். இந்த EP100ல் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க they reduce emissions, they improve competitiveness. அதன் மூலமாக மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இந்த மெத்தடாலஜியை அடாப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க. த சேம் திங் வாஸ் கிவன். திஸ் இஸ் அபவுட் EP100. இனி அண்டர் 2 கோலிஷன் அப்படிங்கிறது திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் குளோபல் நெட்வொர்க் ஆஃப் ஸ்டேட்ஸ், ரீஜன்ஸ், ப்ராவின்சஸ் அண்ட் அதர் சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸ். இந்த அண்டர் 2 கோலிஷனில் கமிட்மெண்ட் என்னென்னா அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2050. மேக்ஸிமம் அல்லது லேட்டஸ்ட்டாக 2050க்குள்ளாடி நம்ம எமிஷன்ஸை நெட் ஜீரோவாக மாற்றணும். இது 2050ங்கிறது லேட்டஸ்ட். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை கொடுக்குறோமோ இல்லை உருவாக்குறோமோ கொண்டு வர்றோமோ தட் இஸ் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த அண்டர் 2 கோலிஷனில் 270 கவர்மெண்ட்ஸ் கிட்ட தே ஒர்க் டுகெதர் which represent 1.75 billion people and that is 50% of the global economy. இந்த மெம்பர்ஸ் என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னா they have committed to keep global temperature rise well below 2 degrees centigrade. Globally இந்த டெம்பரேச்சர் ரைஸை 2 degree centigradeக்கு ரொம்பவே குறைவாக வச்சுருக்கணும். and they work on to reach 1.5 degree centigrade. 2க்கு கீழே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான எய்ம். ஆனால் இன்னும் குறைவாக 1.5 degree centigrade அவ்வளோத்துக்கே லிமிட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இந்த அண்டர் 2 கோலிஷன் தே ஒர்க். அண்டர் 2 குளோபல் டெம்பரேச்சர் ரைஸை keep it under 2 degree centigrade. That is what they work for. இதில் over 40 states and regions have committed to reach this net zero emissions by 2050 or even earlier. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் இப்படி ஒரு டார்கெட்டை நோக்கி உழைக்கும் போது மொத்தத்தில் நம்ம இந்த குளோபல் டெம்பரேச்சர் ரைஸை லிமிட் பண்ண முடியும். That is about under 2 coalition. இனி how is this IEA, International Energy Agency, connected with the climate group அப்படின்னு பார்த்தா 2021ல இந்த climate group has worked in partnership with the UK government, IEA and other partners to launch COP26 Product Efficiency Call to Action. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் COP26 Product Efficiency Call to Action. இதில் இந்த IEA கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. That is also connected with energy efficiency only. ஒரு 4 key products எடுத்து அதில் எனர்ஜி எஃபிஷியன்சியை டபுள் பண்ணுறது பை 2030 அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் எவர் கமிட்மெண்ட் ஆன் ப்ராடக்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு கருதப்படுது. ஆனால் இந்த EP100 கூலிங் சேலஞ்ச் இட் இஸ் லெட் பை climate group and IEA has nothing to do with this.
திஸ் வாஸ் லான்ச்ட் இன் 2019. இது பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்தோம். தென் இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இந்த LED ப்ரோக்ராம். This is also led by Climate Group. This works with cities and businesses to transform how we light our world. மொத்தத்தில் எனர்ஜி எஃபிஷியன்சியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கோலாக இருக்கும்போது, if the companies globally they are made to switch to LED light bulbs, switch over to LED light bulbs can save energy. எல்லா ப்ராசஸையும் நம்ம எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ரோக்ராம் இந்த கிளைமேட் குரூப்போடது. வெல், நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். திஸ் மானிட்டர்ஸ் தி எமிஷன் ரிடக்ஷன் பிளட்ஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். நம்ம இப்போ பார்த்த இந்த கேள்விக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ரெண்டுமே கிளைமேட் ரிலேட்டடான கேள்வி தான். கிளைமேட் குரூப்போடைய சில ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அதில் மெயினாக அவங்க ஒர்க் பண்ணுறது குளோபல் டெம்பரேச்சர் ரைஸை 2 டிகிரி கீழே கூடுமான வரைக்கும் 1.5 டிகிரி சென்டிகிரேட்லேயே வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக இன்னொன்று நம்ம சொன்னோம், நெட் எமிஷன் நெட் ஜீரோ எமிஷன் பை 2050. அப்போது அந்த நெட் எமிஷனை ஜீரோ ஆக்கணும்னா அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். வாட் இஸ் இட் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் கேள்வி. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர், இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை 2 ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் ட்ராக்கிங் கிளைமேட். 2009 இருந்தே இந்த கிளைமேட் ஆக்ஷனை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தான் கேட் அப்படின்னு சொல்கிற இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். இந்த ட்ராக்கிங் எதுக்காகனா, how far a country is working to achieve this global warming below 2 degrees centigrade. 2 டிகிரிக்கும் கீழே இந்த வார்மிங்கை வைத்துக்கொள்வதற்கான ஒரு ஒர்க்கிங்கில், ஆக்ஷனில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடும் முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். இந்த 2 ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் which produce this climate action tracker are Climate Analytics and New Climate Institute. இப்போ 2009 இந்த ட்ராக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு கண்ட்ரி போடுற பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் 2030 டார்கெட்டை நோக்கி நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கிற அல்லது அந்த டார்கெட்டுக்காக செய்து கொண்டிருக்கிற முயற்சிகள், தென் பிளட்ஜஸ் அண்ட் டார்கெட்ஸ், ஆப்டிமிஸ்டிக் சினாரியோ எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஆக்சுவல் ரைஸ் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இருக்கணும், இன்னும் எவ்வளவு அதை குறைக்கணும், இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸை அது கொடுத்துட்டே இருக்கும். இது நவம்பர் 2022 உடைய அப்டேட் இந்த டேட்டா. இப்படி இது இட் வில் பி கீப்பிங் ஆன் அப்டேட்டிங் இன் இட்ஸ் வே அண்ட் புட்டிங் இட் அப் இன் த வெப்சைட். ஸோ கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் இஸ் அ சயின்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். அது ஒரு ரெகுலர் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கும். தட் வில் பி அபவுட் countries emission reduction proposals and policies. ஒரு கண்ட்ரி அதோடைய நெட் எமிஷனை குறைக்கிறதுக்காக என்னென்ன ப்ரப்போசல்ஸ் கொடுக்குது, என்னென்ன பாலிசிஸ் கொடுக்குது, அதன் அடிப்படையில் எவ்வளவு அந்த கோலை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேஷனை இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துட்டே இருக்கும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ராக்ரஸ் தட் இஸ் மேட் அட் இன்டர்நேஷ்னல் கிளைமேட் நெகோஷியேஷன்ஸ். இனி இந்த ட்ராக்கர் it enables the public and policy makers to track emission commitments. பப்ளிக்கும் இதுக்காக ஒர்க் பண்ணணும், பாலிசி மேக்கர்ஸும் இதுக்காக ஒர்க் பண்ணணும். பப்ளிக் வந்து அந்த நெட் எமிஷன் ஜீரோ ஆக்கிறதுக்கு, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஆல்சோ ஷுட் ஒர்க் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஆல்சோ ஷுட் know how far it is working out, how far it is moving. ஸோ இந்த climate action tracker வெப்சைட்டில் இதை பற்றின ஒரு அப் டு டேட் அசஸ்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோடைய அசஸ்மெண்ட்டும் இருக்கும். அண்ட் that will compare these updation with the effort necessary to achieve 2 degree centigrade. இப்போ இவ்வளோ இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இவ்வளோ கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஓவரில் இவ்வளோ எடுத்தாங்கன்னா இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும், அப்படி ஒரு அனாலிசிஸ் போட்டே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது பிலோ 2 டிகிரி, அதுலேயும் 1.5 டிகிரியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த கோலுக்கு
இப்போ இந்த கண்ட்ரி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கு, ஆனால் இன்னும் இப்படி இவ்வளோ பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன வரும், இப்படி ஒரு அசஸ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். That is, the project started in the run up to the Copenhagen Climate Summit with a focus on the year 2020. இப்போ இது நேஷனலி டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன்ஸ் NDCS-ஐயும் கூட evaluate பண்ணுது. NDCS came into existence under the Paris Agreement. அதையும் இது evaluate பண்ணுது. With its decarbonization data portal, it tracks progress of sectoral and macroeconomic indicators. அது கொடுக்கக்கூடிய இந்த decarbonization data ஒவ்வொரு செக்டார் அண்ட் ஒவ்வொரு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டரும் எந்த அளவில் ப்ராக்ரஸ் ஆகுது, நேஷன் ஆஸ் அ ஹோலாக மட்டும் இல்லை, செக்டார் வைஸும் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் வைஸும் அந்த ப்ராக்ரஸை இது ட்ராக் பண்ணுது. இந்த climate action tracker, it covers all the biggest emitters and it is also a representative sample of small emitters. So மொத்தத்தில் 85% of global emissions cover பண்ணுது and approximately that is 70% of global population. இதில் மெயினான ஆக்ஷன்ஸ், இந்த கேட் கவர் பண்ணுற ஆர் கேட் ட்ராக் பண்ணுற மெயினான ஆக்ஷன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன் ஆன் எமிஷன்ஸ். கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, எனாக்ட் பண்ணுது, எப்படி இந்த பாலிசிஸ் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதை ட்ராக் பண்ணும். தென் இம்பேக்ட் ஆஃப் பிளெட்ஜஸ், டார்கெட்ஸ் அண்ட் NDCs. Then third one is comparability of effort against countries' fair share. அதாவது ஒரு கண்ட்ரி இந்த குளோபல் வார்மிங்கை 2 degrees கீழே வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் அதோடைய கான்ட்ரிபியூஷன், இஸ் இட் அ ஃபேர் ஷேர் கம்பேர்ட் வித் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ், அப்படிங்கிற ஒரு ட்ராக்கிங்கையும் இது கொடுக்குது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி டைரக்ட் கொஸ்டின். Climate Action Tracker, it is a database created by coalition of research organizations. ஆனால் பேசிக்காக வாட் climate action tracker does அதையும் நம்ம பார்த்தோம். தேர்ட் ஒன் இஸ் அபவுட் போலார் கோட். ரொம்ப டைரக்டான ஒரு டெஃபினிஷன் மாதிரி இது. போலார் கோட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஷிப்ஸ் ஆப்ரேட்டிங் இன் போலார் வாட்டர்ஸ். இதை நம்ம நியூஸில் கேட்டிருக்கலாம். போலார் கோட் போலார் வாட்டர்ஸில் ஆப்ரேட் பண்ணுற ஷிப்ஸுக்கான ஒரு சேஃப்டி ரிலேட்டடான ஒரு இன்டர்நேஷ்னல் கோட் தான் இந்த போலார் கோட். முதலாக 2017 January 1 இந்த போலார் கோடை அவங்க நடைமுறைப்படுத்தின போது it concluded a process that had kept working groups and committees at the International Maritime Organization IMO, International Maritime Organizationல கிட்டத்தட்ட 2 டெக்கேட்ஸாக கம்ப்ளீட்டாக பிஸியாக வச்சுருந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற அளவில் இருந்தது இந்த போலார் கோடோடைய என்ட்ரி. முதலாக 1990 இந்த போலார் வாட்டர்ஸில் நேவிகேட் பண்ணுற ஷிப்ஸோடைய சேஃப்டி பற்றின கன்சர்ன் ஆர் டிஸ்கஷன் வந்தப்போவே இப்படி ஒரு கோடோடைய இம்பார்ட்டன்ஸை சிலர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்லி இன் 2017 இதை ப்ராப்பராக நம்ம ஒரு கோட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். திஸ் இனிஷியலி இட் வாஸ் a set of voluntary safety guidelines. அதுக்கப்புறமா இது ஃபர்தராக இட் ஹஸ் கிராஜுவலி டெவலப்ட் இன்டு a sophisticated legally binding catalog of rules. சும்மா வெறுமனே கைட்லைன்ஸாக இருந்தது, இப்போ ஒரு நல்ல கேட்டலாக் ஆஃப் ரூல்ஸாக இருக்குது. இதோடைய ஆப்ஜெக்டிவ் போலார் வாட்டர்ஸில் ஷிப்பிங்கை சேஃபாக வைத்துக்கொள்வது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ sees its impacts on Arctic and Antarctic environments. இந்த போலார் கோடை ஏற்றுக்கலாமா, அடாப்ட் பண்ணிக்கலாமா, இப்படி நிறைய டிபேட்ஸுக்கு அப்புறமா இப்போது இந்த போலார் கோட் has clearly constituted an unprecedented achievement in the governance of polar shipping. இந்த போலார் கோடை ஒரு டைம்லி மெஷர்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இட் ரெகக்னைசஸ் த ஸ்பெஷல் ஹசார்ட்ஸ் ஷிப் மாஸ்டர்ஸ் ஃபேஸ் when navigating ஷிப்பை ஒரு போலார் வாட்டர்ஸில், சாதா சீஸை விட போலார் வாட்டர்ஸில் கொண்டு போகும்போது ஐஸ் கவர்டு வாட்டர்ஸில் அவங்க போகும்போது the ship masters will have to face special hazards like freezing temperatures, harsh and unpredictable weather, extended periods of darkness, then நம்ம டிடெக்ட் பண்ணவே முடியாத ஐஸ்பர்க்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அந்த போலார் வாட்டர்ஸில் இருக்குது. அப்போது இதை ஃபேஸ் பண்ணி அவங்க சேஃபாக போக வேண்டிய இடத்த அடையணுன்னா
இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷனும் ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஸ்ட்ரகிள், சேஃப்டி வாஸ் ஸ்டில் அ கொஸ்டின். போதுமான அளவுக்கு ஒரு சேஃப்டியை அந்த ஷிப்ஸ்க்கு கொடுக்க முடியல. பட் திஸ் போலார் கோட், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a timely measure because it recognizes these special hazards and gives a solution. இந்த போலார் கோட் அந்த ஷிப் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, அதை டிரைவ் பண்ணுற மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் அதை இந்த போலார் கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. தென் இட் ஆல்சோ அட்ரெஸஸ் அ டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் கன்சர்ன். அதாவது இந்த போலார் ரீஜியன்ஸில் நிறைய ஷிப்ஸ் போகும்போது என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் சிலது ஏற்படுது. ஷிப்பிங் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கும் ஷிப்பிங் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதையும் இந்த போலார் கோட் அட்ரெஸ் பண்ணுது. இந்த போலார் கோட் பேஸ் பண்ணி தான் ஷிப்பையே டிசைன் பண்ணணும். ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் அண்ட் அந்த ஷிப்பில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ஆயில், கெமிக்கல்ஸ், சியூஏஜ், கார்பேஜ் எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். ஸோ திஸ் போலார் கோட் இந்த எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணும்போது போலார் ஷிப்பிங் கம்ஃபர்டபுளாக சேஃபானதாக மாறுது. தி எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் போலார் ஷிப் இஸ் ஆல்சோ மினிமைஸ்ட். தென் அபவுட் த WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ். இது பேஸ் பண்ணி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. 24 hour மீன் ஆஃப் PM 2.5, தட் இஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. அந்த 2.5ங்கிறது அதோட சைஸ். தட் ஷுட் நாட் எக்ஸீட் 15 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அண்ட் ஆனுவல் மீன் ஆஃப் PM 2.5 ஷுட் நாட் எக்ஸீட் 5 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு வருடத்தில் த ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன் அக்கர் டியூரிங் த பீரியட்ஸ் ஆஃப் இன்க்ளமெண்ட் வெதர், அதாவது கூல் கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். PM10 can penetrate the lung barrier and enter the bloodstream. That is the third thing. And excessive ozone in the air can trigger asthma. இப்படி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. And we are asked to find out the correct one. WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ். அண்ட் தே சர்வ் அஸ் அ குளோபல் டார்கெட் ஃபார் நேஷ்னலாக இருந்தாலும் சரி, ரீஜனல், சிட்டி கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குளோபல் டார்கெட்டாக இருக்குது. டு ஒர்க் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங் தேர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் பை ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன். ஏன் இந்த WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் பப்ளிஷ் பண்ணுது அப்படின்னா, க்ளீன் ஏர் இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட். அப்படி இருந்தால் கூட ஏர் பொல்யூஷன் ஒரு பெரிய த்ரெட்டாக பீப்புளுக்கு இருக்குது. சொல்லப்போனால் ஹியூமன் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய என்விரான்மெண்டல் த்ரெட்டாக இருக்கக்கூடியது இந்த ஏர் பொல்யூஷன். It is considered to be a leading cause of non-communicable diseases. And WHO உடைய statistics படி 7 million premature deaths every year occur due to the combined effects of outdoor and household air pollution. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிக்கடி நியூஸில் நம்ம பார்க்க முடியும். எப்போல்லாம் ஏர் பொல்யூஷன் பற்றின ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மெயின்ஸில் இந்த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடான கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணோன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா ரொம்பவே ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஏர் பொல்யூஷன் காசஸ் ப்ரீதிங் இல்னஸ் அண்ட் இந்த ப்ரீமெச்சுவர் டெத்ஸில் மோர் தென் half இஸ் ரெக்கார்டட் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இது ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் தான். பட் வாட் இஸ் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் ஃபார்மில் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டி வரும்போது சில நேரம் நம்ம ஸ்டக்கப் ஆயிடுவோம். ஏர் பொல்யூஷன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் ட்ராப்லெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேஸஸ். 3மே இருக்குது ஏர் பொல்யூஷனில். எந்த சோர்ஸ்லேருந்து வேணால் இது வரலாம். ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியிலேருந்தா இருக்கலாம், டிராஃபிக்லேருந்தா இருக்கலாம், பவர் பிளான்ட்லேருந்தா இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் இஸ் டியூ டு ஓப்பன் பர்னிங் ஆஃப் வேஸ்ட் அண்ட் ஈவன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். இந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் ட்ராப்லெட்ஸ், கேஸஸ் எல்லாமே சேர்ந்து தே லீட் டு டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். திஸ் எக்ஸாம்பிள் வாஸ் வெரி அட்ராக்டிவ். அதனால தான் ஐ தாட் ஐ வில் புட் திஸ். சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில்
அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லப்படுற அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இன் தி ஏர் that will consist of sea salt plus road dust and smoke from diesel engines. அதே நேரம் ரூரல் ஏரியா that is near to a forestல அங்கேயும் பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கும். ஆனால் that will not contain the sea salt. Rather it will contain soil, cook stoves-லேருந்து வரக்கூடிய smoke and even ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரும் இருக்கும். ஸோ எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாலும் that contributes to air pollution, அதுலேயும் இந்த particulate matter அப்படின்னு சொல்கிறது health wise it is very dangerous to humans. இந்த air pollutants particularly இந்த particulate matter PM 2.5 and PM 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த PM 2.5 அப்படிங்கிறது அதோடைய aerodynamic diameter equal or less than 2.5. ஸோ அதை வந்து நம்ம ஃபைன் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். PM 10ங்கிறது அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து அதோடைய ஏரோடைனமிக் டயமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். இது மெயினான ஏர் பொல்யூட்டன் PM 2.5 அண்ட் PM 10. அதர் ஏர் பொல்யூட்டன்ஸ் ஆர் ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் ஹெல்த் வந்து நம்மவே நிறைய எழுதலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த பர்டிகுலேட் மேட்டர் PM 2.5 ஆர் PM 10 உடைய ஹெல்த் இம்பேக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக மாறிட்டுருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆஃபன் ஹைலைட்டட் இன் நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர் PM 2.5 கேன் பெனிட்ரேட் த்ரூ த லங்ஸ் அண்ட் ஃபர்தர் என்டர் த பாடி த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். லங்ஸுக்குள்ளே இது என்டர் ஆக முடியும். இந்த PM 2.5ன்னு சொல்லப்படுற ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர் லங்ஸை கூட பெனிட்ரேட் பண்ணி நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியாக பாடிக்குள்ளே போக முடியும். ஸோ உள்ளே போச்சுன்னா மேஜர் ஆர்கன்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இட் காசஸ் கார்டியோவாஸ்குலர் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ஸ்ட்ரோக், லங் கேன்சர் அண்ட் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் எல்லாமே இது காஸ் பண்ணும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ப்ரீநேட்டல் எக்ஸ்போஷர், அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலேயே இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த பேபி பிறந்து 3 இயர்ஸ்க்கு மேலே டெவலப்மெண்டல் டிலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே சைக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் ஆஃப் தீஸ் இன்க்ளூட் அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம், ADHDன்னு சொல்கிற இந்த குழந்தைகள் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அந்த ப்ராப்ளம்ஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கைட்லைன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கான ஒரு ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பேஸ்ட் அப்பான் சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூஸ், சப்சிக்வெண்ட் ரிகரஸ் எவல்யூஷன் மெத்தட்ஸ். லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே எவல்யூவேட் பண்ணி சில விஷயங்களை செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்டென்சிவ் கன்சல்டேஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ் and end users of the guidelines from all regions of the world. Experts கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, யூசர்ஸ் அவங்கக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அப்படி தான் இந்த கைட்லைன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ த பேசிக்ஸ் ஃபார் டெவலப்பிங் தீஸ் கைட்லைன்ஸ் ஆர் தீஸ் 3. ஹூவோட ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா தே ஆர் அ செட் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் லிமிட் வேல்யூஸ். ஏர் பொல்யூட்டன்ஸ் இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு கைட்லைன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டில் இது 1987 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லேட்டஸ்ட் குளோபல் வெர்ஷன் 2005 பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இது திருப்பி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2021 அப்டேட் படி ஏர் பொல்யூஷன் கண்டினியூஸ் டு பி அ த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த். அப்போ இந்த கைட்லைன்ஸ் படி அவுட்டோர் அண்ட் இன்டோர் என்விரான்மெண்ட்லேருந்து எவ்வளோ வரைக்கும் இந்த பொல்யூட்டன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ். பார்ட்டிகுலேட் மேட்டர், ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதான் மெயின் கெமிக்கல்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏர் பொல்யூஷன். அதில் நமக்கு கேள்வியில் இருந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் மெயினாக சல்ஃபேட், நைட்ரேட்ஸ், அம்மோனியா, சோடியம் குளோரைட், பிளாக் கார்பன், மினரல் டஸ்ட் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ், இதுதான் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் இருக்கும். அதோடைய காம்ப்ளெக்ஸ் மிக்சர் இருக்கும், சாலிட் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ். இதில் ஆர்கானிக் இருக்குது, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸும் இருக்குது. இது எல்லாமே ஏரில் சஸ்பெண்ட் ஆகி இருக்கும்போது அதை தான் நம்ம பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். 10 மைக்ரானுக்கு கீழே அந்த பார்ட்டிகளோட சைஸ் இருந்ததுன்னா அதை நம்ம PM 10ன்னு சொல்கிறோம்.
தே பெனிட்ரேட் இன்சைட் த லங்ஸ். ஆனால் லங்ஸ் பேரியரை தாண்டி வெளியே போகாது, ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த PM10 வந்து லங்ஸ்குள்ளே போகும், லங் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஆனால் PM2.5 இன்னும் டேஞ்சரஸ், ஏன்னா அது லங் பேரியரை தாண்டி பிளட் சிஸ்டத்துக்குள்ளே போகுது. தே காஸ் ஆல் தீஸ் diseases, mainly cardiovascular and respiratory diseases. இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டரை நம்ம மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் கியூப் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் தான் அளக்குறோம். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் படி குவான்டிடேட்டிவாக PM10 அண்ட் PM2.5 நிறைய இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வித் இன்க்ரீஸ்ட் மொர்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி போத் டெய்லி அண்ட் ஓவர் டைம். அதாவது டெய்லி பேசிஸ்லையும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவும் கூட இந்த மோர்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி இருக்கலாம். மோர்டாலிட்டி இஸ் டெத் ரேட் அண்ட் மார்பிடிட்டி இஸ் ஃபிசிக்கல் இன்னபிலிட்டி, நடக்க முடியாமல் ஆகிறது, பெட் ரிட்டனாக இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸையும் இது கொடுக்க முடியும். அப்போ இந்த ஸ்மால் அண்ட் ஃபைன் பார்ட்டிகுலேட்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம ஏரில் குறைக்க முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹியூமன் ஹெல்த்துக்கு கொடுக்கக்கூடிய இஷ்யூஸையும் வந்து நம்ம குறைக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த கைட்லைன்ஸ் they have made to make these PM10 and PM2.5 as low as possible. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி, ஹூவோடைய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் படி PM2.5 5 வரைக்கும் தான் இருக்கலாம் ஆனுவலி, அண்ட் 24 hours டெய்லி பேசிஸில் 15 இருக்கலாம். PM10 வந்து 15 and 45 அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. ஓசோன் 60 and 100, NO2 10 and 25, SO2 40 and CO வந்து 24 ஹவர்ஸில் 4 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் தான் எக்ஸ்போஷர் இருக்க முடியும். இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஹூவோடைய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ். பார்ட்டிகுலேட் மேட்டர் மாதிரி அடுத்த ஒரு ஏர் பொல்யூட்டன் வந்து ஓசோன். ஓசோன் இஸ் அ டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன் அண்ட் இட் இஸ் அ கன்சர்ன் ஃபார் பீப்புள்ஸ் ஹெல்த். கம்மியாக இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஹை லெவல்ஸ் போகும்போது இட் டெஃபினெட்லி affects human health. Ozone health advisories more likely they issue throughout summer. ஏன்னா periods of hot and sunny weatherல தான் ஓசோன் லெவல் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கேள்வியில் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தாங்க. இன்க்ளிமெண்ட் வெதரில் இருக்கிறத விட சம்மரில் ஹாட் அண்ட் சன்னி வெதரில் தான் ஓசோன் லெவல்ஸ் ஹையாக இருக்கும். அண்ட் ஹை ஓசோன் லெவல்ஸ் ஈவன் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் they affect health. Eye, nose and throat irritation, respiratory symptoms, lung functional problem, shortness of breath, chest pain, coughing எல்லாமே adults and childrenல வந்து this ozone causes all these health issues. And ரொம்ப long periods of exposure to ozone permanently affect health. அப்போ ஒரு ஓசோன் ஹெல்த் அட்வைசரி இஷ்யூ பண்ணப்படும்போது people should stick on to it. இந்த பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே ஓசோனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகாமல் we should safeguard ourselves. மெயினாக யங் சில்ட்ரன், elderly people and people with respiratory and heart problems should be very careful. இப்போ நம்ம கேள்வியில் இருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ட்ரூ, 15 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப், அது வந்து 24 ஹவருடைய ஆவரேஜ். அண்ட் ஆனுவல் ஆவரேஜ் வந்து 5 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப், தட் இஸ் ஃபார் PM2.5. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து அது தப்பான ஸ்டேட்மெண்ட், நம்ம பார்த்துட்டோம். ஹாட் அண்ட் சன்னி வெதரில் தான் ஓசோன் லெவல் ஹையஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து PM10 வில் நாட் பெனிட்ரேட் த லங் பேரியர். அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய PM2.5 தான் லங் பேரியரை கிராஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம்குள்ளாடி போகுது. அதாவது நம்ம இப்போது அப்படியே அந்த ஏரை இன்ஹேல் பண்ணும்போது லங்குள்ளே தான் போகுது. அந்த லங்கில் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கும். அந்த லங்ஸில் இருந்து ஆக்சிஜன் பிளட் ஸ்ட்ரீம் வழியாக மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும்போது PM2.5ம் அதுக்கு கூட ட்ராவல் பண்ணும். அந்த பேரியரை PM10ஆல் பெனிட்ரேட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் மோர் பிகர் இன் சைஸ். அண்ட் எக்ஸசிவ் ஓசோன் இன் தி ஏர் கேன் ட்ரிகர் ஆஸ்துமா இஸ் வெரி வெல் ட்ரூ. ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 4 ஒன்லி. 1ம் 4ம் தான் கரெக்ட், 2 and 3 ஆர் ராங். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, ஏர் பொல்யூஷன் ஒரு மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூவாக இருக்கிறதுனால இது ரிலேட்டடான எந்த கேள்வி வேணால் மெயின்ஸில் கூட வரும். ஸோ
இந்த டேட்டாலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வாட் எவர் கொஸ்டின் இஸ் ஆஸ்ட் we can put all these points together. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதை பேஸ் பண்ணி விச் ஆஃப் தீஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட்? ஆப்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. This is an overview of India's Environment Protection Act 1986. Mid of 1980s வரைக்கும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. ஆனால் 70s and 80s அந்த டைமில் கவர்மெண்ட் நிறைய லெஜிஸ்லேஷன் ரிகார்டிங் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன் இஸ் வாட்டர் ஆக்ட் ஆஃப் 1974, தென் ஏர் ஆக்ட் ஆஃப் 1981, இந்தியன் ஃபாரஸ்ட் பாலிசி ஆஃப் 1988. ஆனால் இட் டுக் 2 மேஜர் புஷ்ஷஸ். அதாவது ஒன்று இன்டர்நேஷ்னலாக ஏற்பட்ட ஒரு புஷ், இன்னொன்று நேஷ்னல் கம்யூனிட்டியிலேருந்து ஏற்பட்ட ஒரு புஷ். இந்த 2 காரணங்களால் தான் இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியிலேருந்து வந்த புஷ் வந்து ஸ்டாக்ஹாம் கான்ஃபரன்ஸ், தட் வாஸ் இன் 1972. அப்புறம் நம்ம நேஷ்னல் கம்யூனிட்டி இந்தியாவிலேருந்து வந்த புஷ் வந்து த போபால் கேஸ் ட்ராஜடி தட் ஹேப்பன்ட் இன் 1984. நிறைய டெத் ஏற்படுது ஓவர் நைட்டில் பிகாஸ் ஆஃப் அ கேஸ் லீக் தட் ஹேப்பன்ட் இன் போபால். ஸோ இந்த 2 புஷ்னாலையும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ட் திஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் ஆல் ஆஃப் இந்தியா இன் நவம்பர் 1986. இதில் வந்து 26 செக்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் டிவைடட் இன்டு 4 சாப்டர்ஸ். It has its genesis in Indian Constitution's Article 48A and Article 51A. And this act is a part of Article 253 of the Indian Constitution. இந்த act is special for many reasons. ஒன்று வந்து இதோட aim is the protection of the environment, the prevention and reduction of environmental pollution and strict action எடுக்கிறது. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, இட் டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ் ஓவர் அதர் ஆக்ட்ஸ். அதாவது ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகிருக்கு அண்ட் தேட் இஸ் லயபிள் டு பி புக்ட் அண்டர் மல்டிபிள் லெஜிஸ்லேஷன் இன்க்ளூடிங் திஸ் ஆக்ட்னா இந்த EPA 1986 வில் பி கிவன் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் இந்த ஆக்ட் ஃபோர்ஸ் த கண்ட்ரி டு டேக் நோட் ஆஃப் திஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இன் அ சீரியஸ் வே. இதனால தான் இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Salient features of this act ன்னு சொல்ல போனால் it covers all forms of pollution, air, water, soil as well as noise pollution. எல்லா பொல்யூட்டன்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஃப் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இட் ப்ரொஹிபிட்ஸ் த யூஸ் ஆஃப் ஹசார்டஸ் மெட்டீரியல் unless prior permission is taken from the central government. அப்புறம் it allows the central government to assign authorities in various jurisdictions to carry out the laws of this particular act. இது வந்து இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தினா ஒரு ஓவர்வியூ. 2020 சிமிலரான ஒரு கேள்வி இருந்தது. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டதில் ஒன் வாஸ் CGWA வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். திஸ் இஸ் அபவுட் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. CGWA வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. This question came in 2020. இப்போ அப்படியே டைரெக்டாக சிம்பிளாக ஒரே கேள்வியாக which one of the following has been constituted under the Environment Protection Act 1986 அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is simply Central Groundwater Authority. Next is about Indian laws regarding wildlife protection. அதில் 3 statement and we are asked to tell which are correct. ஒன்று வந்து wild animals are the sole property of the government. இன்னொன்று ஒரு wild animal protected அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா that animal is entitled for equal protection whether it is found in protected areas or outside. ப்ரொடெக்டட் ஏரியாஸில் இருந்தாலும் சரி வேறு இடத்துல இருந்தாலும் சரி அது ப்ரொடெக்டட்னா அதே ப்ரொடெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். apprehension of a protected wild animal becoming a danger to human life is sufficient ground for its capture or killing. அதாவது ஒரு protected wild animal human lifeக்கு டேஞ்சராக மாறுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை கேப்சர் பண்ணவோ கொல்லவோ செய்யலாம் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு.
இது 2017 வந்தது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பேஸ் பண்ணி இதில் 3 அனிமல்ஸ் இருக்குது which cannot be hunted by any person except under some provisions provided by law அப்படின்னு 3 அனிமல்ஸ், கரியல், இந்தியன் வைல்டஸ், வைல்டு பஃபலோ. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எந்தெந்த அனிமல்ஸ் எந்தெந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3 அனிமல்ஸையுமே நம்ம வந்து ஹண்ட் பண்ண முடியாது எக்ஸப்ட் அண்டர் சம் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைடட் பை லா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தென் அதே 2017 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் டார்டாய்ஸை வந்து இட் இஸ் டிக்ளேர்ட் ப்ரொடெக்டட் அண்டர் ஸ்கெடியூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972னா இது என்ன இம்ப்ளை பண்ணும்? ஆன்சர் வாஸ் இட் என்ஜாய்ஸ் த சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அஸ் த டைகர். ஸ்கெடியூல் 1ல டைகர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கெடியூல் 1 கீழே ப்ரொடெக்டட்னு எந்தெந்த அனிமல்ஸ் வச்சுருக்காங்களோ அது என்னென்ன ப்ரொடெக்ஷன் லெவல் என்ஜாய் பண்ணுதோ அதே லெவலில் இஃப் டார்டாய்ஸ் இஸ் பிளேஸ் தேர் இட் வில் ஆல்சோ என்ஜாய் அப்படிங்கிறது ஆன்சராக இருந்தது. தென் 2020 பிளான்ட் பற்றி ஒரு கேள்வி. இஃப் அ பிளான்ட் ஸ்பீஷிஸ் ஸ்கெடியூல் 6 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பிளேஸ் ஆயிருந்ததுன்னா வாட் டஸ் இட் எம்ப்ளை? வி நீட் லைசன்ஸ் டு கல்டிவேட் தட் பிளான்ட். கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பிளான்ட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கே லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இந்த கேள்வியாக இருந்தது. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 was established to protect plant and animal species. Hunting and harvesting of these species is prohibited. And wild animals, birds and plants-க்கு protection கொடுக்கறதுக்காகவும் அதோடைய அழிவை தடுக்கிறதுக்காகவும் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஏற்படுத்தப்பட்டது. இது கீழே 6 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஸ்கெடியூல் 1 அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்கெடியூல் 2 தே ப்ரொவைட் அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன். இந்த ஸ்கெடியூல் கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணால் அஃபென்சஸ் ஆர் ஹை. அப்புறம் ஸ்கெடியூல் 3 அண்ட் 4 வந்து அதுவும் ப்ரொடெக்டட் தான், ஆனால் பெனால்ட்டிஸ் வந்து 1 and 2 கீழே இருக்கிற அனிமல்ஸை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்புறம் 5 வந்து காமன் க்ரோஸ், ஃப்ரூட் பேட்ஸ், ரேட்ஸ், மைஸ் இந்த மாதிரி தே ஆர் கன்சிடர்ட் வெர்மன். அதை ஃப்ரீயாக நம்ம ஹண்ட் பண்ணலாம். ஆனால் இஃப் தே ஆர் கேரியர்ஸ் ஆஃப் சம் டிசீசஸ் அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் அந்த டைமில் அதை நம்ம ஹண்ட் பண்ண முடியாது. தென் ஸ்கெடியூல் 6 வந்து இட் இஸ் அபவுட் பிளான்ஸ். தோஸ் எண்டமிக் பிளான்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் கல்டிவேஷன் அண்ட் பிளான்டிங். இப்போ இது வந்து லெப்பர்ட்ஸ் இன் அ ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ஆர்டிக்கல். இதில் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 21 படி no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. இப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரிகார்டிங் ஹியூமன்ஸ். இங்கே வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதுக்கு சிமிலராக வைல்ட் அனிமல் பற்றினது. ஜஸ்ட் லைக் என்கவுண்டர் கில்லிங்ஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டெரரிஸ்ட், வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பெஷலாக இந்த லெப்பர்ட்ஸ் ஆர் பீயிங் எலிமினேட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த எல்லா ஒரு வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் இப்படிப்பட்ட என்கவுண்டர் கில்லிங்ஸ் கூட மினிமைஸ் ஆகிட்டே வருது. இந்த லெப்பர்ட்ஸை நம்ம என்கவுண்டர் பண்ணி கொல்லும்போது they are bound to have serious consequences for the long term survival of these wild animals. 1-2 வைல்ட் அனிமல்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த அனிமல் ஒரு இண்டிவிஜுவல் அனிமலை மட்டும் இல்லை அந்த என்டையர் ஸ்பீஷிஸையே நம்ம பாதுகாக்க முடியுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எழுதப்பட்ட ஆர்டிக்கல். இதில் நம்ம பார்த்தோம்னா ஆஸ் பர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 wild animals are not the property of the government and an animal which is wild in nature and free cannot be in the ownership of either the government or a private party. நமக்கு இந்த கொஸ்டினில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வைல்ட் அனிமல்ஸ் ஆர் த சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே முடியல அது. இஃப் த வைல்ட் அனிமல் பிகம்ஸ் அ டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப், இல்லை அது டிசீஸ்டாக இருந்ததுன்னா ரெக்கவரே ஆக முடியாத அளவுக்கு டிசேபிள்டாக இருந்தால் இட் கேன் பி அலவுட் டு கேப்சர் ஆர் கில்ட் பை த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது 72 படியான ஒரு லா. இப்போ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி எப்போ இந்த வைல்ட் அனிமல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறுது அப்படிங்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கிளாஸஸ் கொடுத்து இன் தேட் கேஸ் இட் வில் பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேட்டர் ஆன் அதுக்கப்புறமா நிறைய கேசஸ் வந்தபோது
now all wild animals are government property அப்படிங்கிற ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் வந்தது. இது வந்து ரீசெண்டாக 2022ல் எலிஃபண்ட் ஓன்ட் பை டெல்லி கவர்மெண்ட் சோல்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லான்ச்சஸ் ப்ரோப் அப்படிங்கிற நியூஸில் நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் அஃபிஷியல் செட் not only is the sale of the animal illegal as per the Wildlife Protection Act 1984, but the elephant is also the property of the Delhi government and not a private individual. So, எப்போ கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக ஒரு வைல்ட் அனிமல் மாறுது அப்படிங்கிறதுக்கு சில சூட்டபிள் கிளாஸஸ் இருக்குது. அந்த அனிமல் டிசீஸ்டாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கணும், இந்த மாதிரி சில கிளாஸஸ் இருக்குது. ஆனால் லேட்டர் ஆன் அப்டேஷன் வரும்போது நிறைய கேசஸ் இஷ்யூஸ் வந்ததுன்னு அடிப்படையில் இது அப்டேட் ஆகி இப்போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1984 படி வைல்ட் அனிமல்ஸ் ஆர் த சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது மாடிஃபை ஆகிருக்கு. இப்போ நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக 72 84 அப்படி எதுவுமே போடல. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் லாஸ் அபவுட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஜென்ரலாக எல்லா லாஸ் படியும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதை ப்ரொடெக்டட்னு டிக்ளேர் பண்ணிட்டா எங்கே இருந்தாலும் அதை வந்து ப்ரொடெக்டடாக தான் நம்ம பார்த்துக்கணும். தென் தேர்ட் ஒன் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா ஒரு வைல்ட் அனிமல் ஹியூமன் லைஃபுக்கு டேஞ்சர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்தாலே அதை வந்து நம்ம கொல்லவோ கேப்சர் பண்ணவோ முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட் ரியலி பிகம்ஸ் அ த்ரெட். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் வில் டேக் எ டிசிஷன் அண்ட் இட் வில் கேப்சர் ஆர் கில் தி அனிமல். ஜஸ்ட் அன் அப்ரிஹென்ஷன் is not enough to kill that animal. So the third option is not true. 1 and 2 are correct. Then about greenwashing. In the starter session, I gave a simple explanation about greenwashing. It is conveying a false impression that a company's products are eco-friendly and environmentally sound. ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, என்விரான்மெண்ட்லி இட்ஸ் குட் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறது தான் க்ரீன் வாஷிங். I just love this picture. ஸோ இந்த மணி மோட்டிவில் ஈகோ-ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்லி சவுண்ட் அப்படிங்கிறத கவர் பண்ணி ப்ரொக்ளைம் பண்ணுறது. ஸோ that is depicted in this picture. Greenwashing, it is an attempt to capitalize on the growing demand for environmentally sound products. Environmentally sound productsக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை கொடுக்கறது. கிரிட்டிக்ஸ் ஹவ் அக்யூஸ் சம் கம்பெனிஸ் ஆஃப் க்ரீன் வாஷிங் அண்ட் ஜெனுயின்லி க்ரீன் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிஸ்னஸஸ் பேக் அப் தேர் கிளைம்ஸ் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை கொடுக்கறது தான் க்ரீன் வாஷிங். ஆனால் உண்மையாகவே அந்த என்விரான்மெண்டலி சவுண்ட் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை பிஸ்னஸஸ் ஆர் கம்பெனிஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கிளைம்ஸை ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸோடு அவங்க பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அண்ட் வி நோ ஹவு க்ரீன் வாஷிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டலி சவுண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா இட் இஸ் மோர் நேச்சுரல், ஹெல்தியர், இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் கெமிக்கல்ஸ், இட் இஸ் ரீசைக்கிளபிள் அண்ட் வேஸ்ட் குறைவாக இருக்கும். இந்த எல்லாத்தினாலையும் இந்த க்ரீன் வாஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்பெனிஸ் கிட்ட பாப்புலராக இருக்குது. Then among the following crops, which one is the most important anthropogenic source of both methane and nitrous oxide? Cotton, rice, sugarcane and wheat. இந்த நாள்லையும் எந்த crop is the most important anthropogenic source of methane and nitrous oxide? Rice is the answer. And rice பொறுத்த வரைக்கும் it is an important source of methane. Straw, dead root, rice plantல இருந்து methane is liberated and generally rice is a very big source of methane அப்படிங்கிறது ஒரு proved thing. அதுக்கப்புறம் N2O, nitrous oxide and nitric oxide emission கூட ரைஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அதோடைய நைட்ரிஃபிகேஷன் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன் ரெண்டு ப்ராசஸ்லையுமே it gives out nitrous oxide. Then about polyethylene terephthalate. We have this polyethylene terephthalate, PET. இது பற்றின
4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பெட் அப்படின்னு சொல்கிற இந்த பாலிஎத்திலீன் டெரப்தாலேட் இன்னைக்கு வந்து இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். இந்த பெட்டோடைய ஃபைபர்ஸ் கேன் பி பிளெண்டட் வித் wool அண்ட் காட்டன் ஃபைபர்ஸ் டு reinforce their properties. That is one thing. Containers made of it can be used to store any alcoholic beverages அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த பெட்டில் செய்த பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பெட் கேன் பி ஈஸிலி டிஸ்போஸ்ட் விதவுட் காசிங் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4லையும் 1 and 3 alone are true. இந்த ஃபைபர்ஸை நம்ம wool and cotton ஃபைபர்ஸோட blend பண்ணி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அண்ட் தே கேன் பி ரீசைக்கிள். பட் 2 and 4 are wrong. ஆல்கஹாலிக் பிவரேஜ் இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது ஒரு மேஜர் த்ரெட்டாக நமக்கு இருக்குது. பிகாஸ் இட் காசஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அதை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியாது. அண்ட் தீஸ் 2 are wrong. பாலிஎத்திலீன் டெரப்தாலேட் வந்து ஒரு பெரிய டாபிக். கெமிக்கலாக அதோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் த டேக்அவே மெசேஜஸ் இதை நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் it cannot be easily disposed. The last topic of the day is acid rain. Carbon monoxide, nitrogen oxide, ozone and sulfur dioxide. இந்த 4 gases-ல which cause acid rain? That is the question. 2 and 4, nitrogen oxide and sulfur dioxide. These 2 are responsible for causing acid rain. அதான் ஆன்சர். ஜென்ரலாக நம்ம ஆசிட்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்? நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். அஃப்கோர்ஸ் வேறு ஆசிட்ஸும் இருக்குது. கார்போனிக் ஆசிட் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. பட் மெயினாக நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போது இந்த ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த 2 ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரெயின். ஏற்கனவே 2013 இந்த கேள்வி சிமிலராக வந்திருக்கு. Acid rain is caused by the pollution of environment by nitrous oxide and sulfur dioxide. Of course, nitrogen உடைய எந்த ஆக்சைடும் it can form nitric acid. இந்த ஆக்சைட்ஸ் ஏரை பொல்யூட் பண்ணும்போது க்ளவுட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இது கூட சேர்ந்து நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட் கம்ஸ் டவுன் அஸ் ஆசிட் ரெயின் விச் ஸ்பாயில்ஸ் many things in the environment. அப்போது ஆசிட் ரெயின்னா என்ன? எனி precipitation or deposition having a pH lower than 5.6. ஆசிட்னாலே pH less than 7. அதுலேயும் 5.6க்கு மேலே இருந்தால் பெரிய அளவில் பாதிக்காது என்விரான்மெண்ட்டை. ஆனால் when its pH is lower than 5.6, that will cause harm to the flora and fauna. ஸோ இந்த ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வாட்டரோடு சேர்ந்து இந்த ஆசிட் ரெயினை உருவாக்குது. ஃபஸ்ட்டாக இதை 1852 ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் ராபர்ட் ஆங்கஸ் ஸ்மித் அவர் தான் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணார். when he examined rainwater chemistry near industrial cities in England and Scotland. late 1960s or early 1970s வரைக்கும் ஆசிட் ரெயின் வந்து ஒரு ரீஜனல் என்விரான்மெண்டல் இஷ்யூவாக கன்சிடர் ஆகலை. ஆனால் when it affected large areas of Western Europe and Eastern North America, it was then considered to be a major issue. அண்ட் அதுக்கான ரெமெடிஸ் என்னென்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏஷியா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் கூட ஆசிட் ரெயின் இருக்குது. அண்ட் ஆஸ் அ குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூ இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஓவர்ஷேடோட் பை கிளைமேட் சேஞ்ச். ஆசிட் ரெயின் ஏற்படும் போது climate change ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. அண்ட் ஆசிட் ரெயின் இஸ் ஆல்சோ காஸ்ட் நேச்சுரலி பை lightning, volcanic eruptions and forest fires. As I told, polluted air வழியாக ரெயின் ஃபால் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிட் ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்ததுன்னா ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. மெயினாக இதுக்கு காரணமான ஆக்சைட் சல்ஃபர் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு. சில நேரங்களில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வேப்பர் அண்ட் ஃபாஸ்போரிக் ஆசிட் மிஸ்ட் கூட
இருக்கும். அந்த ஆசிடும் சேர்ந்து கூட இந்த ஆசிட் ரெயினை உருவாக்கலாம். பட் மெயின்லி இந்த ரெண்டும் தான், சல்ஃபர் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு. சோர்சஸ் வந்து நேச்சுரலாவோ மேன்மேடாவோ இருக்கலாம். மேன்மேடுனா ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமொபைல்ஸ், ஃபேக்ட்ரிஸ், பவர் பிளான்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ். And large portion of sulfur and nitrogen oxides are produced from burning of fossil fuels like coal and petroleum. இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பில்டிங்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பேக்ட். ஆசிட் ரெயின் இஸ் கொரோசிவ். இது பில்டிங்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் அதர் மெட்டல் அண்ட் ராக் ஸ்ட்ரக்சர்ஸில் கொரோசிவ் நேச்சரை கொடுக்கும், கொரோட் பண்ணிடும். அதுக்கு மெயினாக சல்ஃபர் டை ஆக்சைடு பிளேஸ் வைட்டல் ரோல். லைம்ஸ்டோன் ஆர் மார்பிள் ராக்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங்ஸை இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படியே அரித்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். வி கால் இட் மார்பிள் கேன்சர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து த மார்பிள் கேன்சர் ஆன் தாஜ்மஹால். மதுரா ரிஃபைனரியிலேருந்து வந்த பொல்யூட்டட் ஃபியூம்ஸ் இந்த தாஜ்மஹாலோடைய மார்பிளில் ஒரு கொரோசிவ் எஃபெக்டை கொடுத்து அதை நம்ம மார்பிள் கேன்சர்னு சொல்கிறோம். So 1994 Supreme Court ordered the closure of the oil refineries and other industries that were responsible for corroding Taj Mahal. அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த்தில் இம்பேக்ட். நிறைய ஹியூமன் ஹசார்ட்ஸ் இருக்குது. இரிட்டேஷன் இன் தி ஐஸ், விசிபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் டிஸார்டர்ஸ், அண்ட் தே ஹவ் ஆல்சோ ரிப்போர்ட்டட் லங் கேன்சர். ஆனால் யூஎஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி படி ஸ்விம்மிங் இன் அன் ஆசிட் லேக் or walking in an acidic puddle is no more harmful to people than swimming or walking in clean water. அதாவது வாட்டர் அசிடிக்காக இருந்தால் கூட அதில் ஸ்விம் பண்ணவோ நடக்கவோ செஞ்சால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேனாட் பர்ன் யுவர் ஸ்கின். ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது, ஆனால் உள்ளாடி இன்டைரக்டாக நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸை கொடுக்குது. தென் தேர்ட் ஒன் இஸ் இம்பேக்ட் ஆன் ட்ரீஸ். ஆசிட் ரெயினாக வரும்போது அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே சாயில் அஃபெக்ட் பண்ணுது. அதை ஃபர்தராக பிளான்ஸ் அப்சார்ப் பண்ணும்போது பிளான்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஆசிட் ரெயின் ஆல்சோ காசஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் வைட்டல் நியூட்ரியன்ஸ் இன் சாயில்ஸ். ஸோ சாயில் வந்து லெஸ் ஃபெர்டைல் ஆகுது, பிளான்ஸ் அஃபெக்ட் ஆகுது, டேமேஜ் டு லீவ்ஸ், ப்ரொடக்டிவிட்டி குறையுது, அண்ட் சம்டைம்ஸ் சென்சிட்டிவ் பிளான்ஸ் கூட வாடி போயிடும், பட்டு போயிடும். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 70s and 80s ஃபாரஸ்டட் ஏரியாஸ் இன் சென்ட்ரல் யூரோப், சதர்ன் ஸ்காண்டினேவியா அண்ட் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா ஷோட் அலார்மிங் சைன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டைபேக் அண்ட் ட்ரீ மோர்டாலிட்டி. 93 27 European countries revealed the air pollution damage or mortality in 23% of the 1 lakh trees surveyed. 1 lakh trees survey பண்ணுறதுல ஏர் பொல்யூஷனை வந்து 23% மோர்டாலிட்டிக்கு காரணமாக சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின் ஆன் ட்ரீஸ். அப்புறம் இம்பேக்ட் ஆன் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸோடைய ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸை இது டிஸ்டர்ப் பண்ணுது. வைல்ட் லைஃப் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் த்ரூ த ஃபுட் செயின். இதுக்கான ஒரு சர்வே ஃபிஷ்ஷில் பண்ணும்போது தே ஃபவுண்ட் இட் இஸ் ட்ரூ. அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ நெகட்டிவ்லி அஃபெக்டட். ஏன்னா இந்த வாட்டர் பாடிஸ் அசிடிஃபை ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ் நிறைய லாஸ் ஆகுது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஆசிட் ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டெவலப்ட் கண்ட்ரீஸில் தான் ஆசிட் ரெயினை நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லையும் இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியாஸ் ஆஃப் இந்தோனேஷியா, மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்து வந்து இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி ஆசிட் ரெயின் டெப்போசிஷன் இன் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் ஆசிட் ரெயின் வாஸ் இன் பாம்பே இன் 1974. Lowering of soil pH is reported in some parts of India like northeast coastal regions of Karnataka, Kerala, Odisha, Bihar and West Bengal. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இட் பாயிண்ட்ஸ் டு அ கன்சர்ன் அபவுட் ஆசிட் ரெயின் ஓவர் ஓஷன்ஸ். வின்டரில் லேண்ட்லேருந்து ஓஷன்ஸுக்கு விண்டு ப்ளோ பண்ணும்போது இட் கேரிஸ் எஃப்ளூவன்ஸ் ஃப்ரம் இந்தியா, சைனா அண்ட் ஜப்பான். அப்போது அந்த ஆல்கலைன் டஸ்ட் சஸ்பென்ஷன் இஸ் வெரி ஹெவி அண்ட் இட் இஸ் நாட் கேரிட் தட் ஃபார். அப்போது இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய ரெயின்ஸ் தே பிகம் அசிடிக் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் we have to control is air pollution. Several emission reducing equipments like scrubbers, electrostatic precipitators,
இதை வந்து நம்ம ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் the practice of neutralizing agent to acidified water, thereby pH நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த அசிடிக் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம். Controlling acid rain also requires local government and international participation. Laws formulate பண்ணணும். And we should also increase the awareness of the public about this problem. With this, we end up the discussion of science and technology related questions that were earlier asked in UPSC Prelims. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், these questions will not be repeated, but topics related to these questions will be repeated. அப்போ இது ரிலேட்டடான நியூஸ் நம்ம படிக்கும்போது அதில் கொஞ்சம் கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் தரவான ரீடிங் கொடுத்தோன்னா it will be very helpful in our prelims point of view as well as mains. With this, I end here. Due to my personal commitments, I will not be able to join you for at least 3 months. And if God willing and everything goes well, I'll join you again by March in the preparation for UPSC Prelims. Meantime, Group 2 mains irukku. I wish you all a great success. Consistent hard work definitely leads to success. So keep learning and give your best. Thank you.